அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2025 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா? இப்போ இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2 கிரக பயிற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கு பயிற்சியாகிறார் வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ரமாக மிதுன மனையில் வீட்டிருக்க இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க ஆஸ் யூசுவல் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று பலனை கொடுக்க போகிறார். அதே போல சுக்கிர பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் வீற்றிருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் நல்லபடியாக அனைத்து காரியங்கள் ஜெயமாக என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ ராசி அதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டாரே கெடுபலன்களை தந்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கும். நிச்சயமாக கிடையாது. மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார். அதுவும் சனியினுடைய வீட்டில் இருக்கார். சனி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ புதனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பலம், குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற புதன் அப்போ என்ன பண்ணும்? நல்ல அறிவையும் ஞானத்தையும் தரும். மறைந்துள்ள சில விஷயங்கள், அதாவது கண்டுபிடிக்க முடியாத சில மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். அப்போ இதுவரைக்கும் எதிரி யாருன்னே நமக்கு தெரியலன்னா இப்போ தெரிய காண்பிக்கக்கூடும். அப்போ தொழிலையும் வேலையிலும் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள், மறைமுகமாக கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ உங்களுக்கு நேருக்கு நேரம் இவங்க தான் எதிரி அப்படிங்கிறது உங்களுக்கு புலப்படும். அதே சமயத்தில் இந்த ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யார் எப்படி, இவங்க எப்படி, அவங்க எப்படி என்கின்றதை உணர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் செவ்வாய் எங்க உங்க ராசியிலே உட்கார்ந்துருக்கார், 6க்குரியவன். அப்போ என்ன கொஞ்சம் கோபம் இருக்கும், ஆக்ரோஷம் தூண்டக்கூடிய தன்மை. அப்போ செவ்வாய் 6க்குரியவன் உங்க ராசியில இருக்கும்போது எதிரி உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு மிக்ஸ்டு பலனாக இருக்கும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில். அது 11ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு செல்லும் போது அப்போ நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும். இதுவரைக்கும் ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி தொடக்கத்திலேயே பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் தனம் கிடைக்குமா, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குமானா நிச்சயமாக உண்டு. அப்போ அந்த சுக்கிரன் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருப்பதும், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த 2 கிரகங்கள் சுக்கிரன் குரு, இந்த 2 கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய தன்மையில நிச்சயமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த தொந்தரவையும் பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. தனம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரமான செயல்கள் நடக்க இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். தைரிய வீரியங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தைரிய வீரியத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் போய் 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன, ஒரு டல்லாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிட்டு இருக்கும். ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். தான் நினைக்கிறது செயல்படுத்த முடியாத சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும். அது பொதுவாக அரசு காரியங்களில் தடைகள் ஆக இருக்கும்.
தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும், உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் இருக்கும், அல்லது தந்தை வர்க்கம் ரீதியான பிரச்சனைகள், தந்தையோட கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான தன்மைகளை உருவாக்கும். பட் கொஞ்சம் கவனத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். எது வரைக்கும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி, அந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போதான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும், எதையும் செயல்படுத்தலாம் என்கின்ற வீரியத்தை கொடுக்கும். முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா, அந்த சுகஸ்தானத்தின் அதிபதி இப்போ போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஏதாவது ஒரு சுகத்தில் சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்குமல்ல, அதெல்லாம் அந்த 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க போகிறது. குரு பகவானுடைய பார்வையும் அந்த 4ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இதுவரைக்கும் குரு பகவான் வக்ரத்தோடு இருந்து பார்த்தார், இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கிறார். அப்போ தந்தை சார்ந்த விஷயத்துல பிரச்சனை தீர்ந்து விடும், அல்லது தந்தைக்கு சார்ந்த விஷயங்கள், தாய் சார்ந்த விஷயத்துல தொல்லைகள், அதாவது உடல்நல தொந்தரவு அல்லது அவங்களுடைய சொத்து பிரச்சனை, அல்லது தாய் சார்ந்த விஷயத்துல ஒரு என்ன வீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி சில தடங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நீங்க பெறும். ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற ஆசையில் இருந்தவர்கள் வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்துருக்கோம். போய் செக் பண்ணியிருப்பீங்க, வாங்கலாம் அப்படி தேடி பார்த்துருப்பீங்க, சரியாக அமையாமல் கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கு. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மிதுனராசி என்பர்கள் ஆசைப்பட்ட அத்தனையும் வாங்கக்கூடிய யோகம் மிகுந்த அந்த காலகட்டமாக அமையும் பிப்ரவரி 15க்கு அப்புறம். ஏன்னா ராசிநாதன் 8ல் உட்கார்ந்துருக்கார், 4ஆம் அதிபதி 8ல் இருக்கு, முயற்சி ஸ்தானாதிபதியும் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார், குரு வக்ரமாகி 12ல் உட்கார்ந்துருக்கார். ஸோ இதனால் என்ன ஆகுது, இது அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் 12க்கு அப்புறம். 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. குழந்தை ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்க போகிறது. இந்த சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இதெல்லாம் தீர்த்து வைக்கலாம். அதுக்கான பேச்சுவார்த்தை இதுக்கெல்லாம் எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி 12க்கு அப்புறம் நீங்கள் எடுங்க, சக்சஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் 5க்குரியவன் 10ல் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஏன்னா 5க்குரியவன் உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் அல்லவா, அப்போ பதவிக்காக அல்லது ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாத இறுதியில் உண்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வலிமை பெறுகிறது, 5க்குரியவன் வலிமை பெறுகிறது. 5க்குரியவனுங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன், கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறது 5 சொல்லலாம். அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் வேலை இல்லாத குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 5க்குரியவன் வலிமை பெறுகிறது. குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்திலும் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா 5ஆம் அதிபதி வலுப்பெறுது. அப்போ 5 வலுப்பெற்றாலே குழந்தை நலம் நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் உங்கள் லக்னத்தில் உட்கார்ந்துருக்காரு. குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்தின் மீது படுகிறது, சனியை பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடம் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, இந்த விஷயத்துக்குள்ள இந்த மாதம் செல்லக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என குரு அந்த இடத்தை பார்க்கும்போது கடனை வளர்க்கக்கூடிய அமைப்பு, ஆனால் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். ஒரு வீடு வாங்குற, ஒரு இடத்தை வாங்குற, குழந்தைகளுக்காக படிப்பு செலவுக்காக பண்ணுவது, திருமண செலவு பண்ணுவது, இந்த மாதிரி சுப செலவுகளை செய்து கொள்ளலாம். ஆனால் தேவையில்லாமல் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ல் போய் அமர்ந்திருக்கார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால களத்திர காரகனான சுக்கிரன் வலுப்பெற்று உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகளும் கைகூடும் அப்படிங்கிறத அமைப்பு. ஸோ இந்த 2025 பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு திருமணம் நன்றாக நடைபெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இப்போ இருந்தே உங்கள் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக திருமணம், குழந்தை பாக்கியம் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு பெறும். இதில் மாற்று கருத்தை கிடையாது. அதாவது ஒரு சிலர் இந்த மிதுன ராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்திருப்பீங்க. எண்ணத்தை கொடுத்துருக்கும், நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது அந்நிய மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். ஏன்னா குரு வக்ரமாக இருக்கார். ஆனால் இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அது சாதகமாக்கி கொடுக்கும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம், ஒரு நல்ல திருப்பங்கள் கன்ஃபார்ம், மாற்றங்கள் கன்ஃபார்ம். வேலை, தொழில், வியாபாரம், இடமாற்றம் இதெல்லாம் அந்த விஷயத்தில் இந்த பிப்ரவரி மாதம் 12க்கு அப்புறம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு, அதாவது மிதுனராசி என்பர்களுக்கு நினைத்ததை நடக்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும். சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கார் அல்லவா, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி. ஏன்னா ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அல்லவா, அந்த கிரகம் சுக்கிரனுங்கிறது 12க்குரியவன் அல்லவா, 10ஆம் இடத்துல இருக்கார். 10ங்கிறது தொழில், ஏற்றுமதி இறக்குமதி, தொழிலுக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்வது, போயிட்டு வருவது. ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை அது ஏற்படுத்தும். அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் கை கூடும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாபஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய். அப்போ நீங்கள் பாசிட்டிவ் எண்ணத்தை தான் வளர்த்து கொள்ள வேண்டும், நெகட்டிவ் எண்ணத்துக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது 6க்கும் 11க்குரியவன். கடன் நோய் எதிர்ப்பை தரக்கூடியவனும் அதே செவ்வாய், லாபத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் தான். அது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொண்டாலே நீங்களுடைய முயற்சிகள் கைகூடும். செவ்வாய்ங்கிறது ஆக்ரோஷத்துக்கு காரகன், அதே சமயத்தில் கோபத்துக்கு காரகன். அவசரப்பட்டு கோபப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது செவ்வாய் வக்ரமாக உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால. ஸோ ஆக மொத்தம் இப்போ பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை அன்று ஒன்று நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று தரிசித்து வருவது அனைத்து விதத்திலும் நன்மை தரும். அல்லது ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபடுவது உத்தமம். ஏன்னா 5க்குரியவன் உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோச்சார பலன் 20 to 50% பலன் உங்களுக்கு நடக்கும். தசாபுத்தி பலன் 80% நடக்கும். அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்க. சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் தசாபுத்தி பார்த்தீங்கன்னா 6, 8, 12ஓட கனெக்டிவிட்டி இருக்கும். அல்லது தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், இந்த ஒட்டுமொத்த கிரகங்களினுடைய தாக்குதல் இருக்குங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.